ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எல்லோரும் செய்திருப்பீங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி, அதாவது சாதத்துக்கு எடுப்போம் இல்லையா அரிசி, அதை கழுவுன தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறோம். இதில் வறுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் வர கொத்தமல்லி, இது ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இது பவுடர் பண்ணி லாஸ்ட்டில் குழம்புல போட்டு வர மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இது நம்ம பவுடர் பண்ணிடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆனால் போதும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது முழுசாக அப்படியே போட்டுடலாம். ஒரு 2 நாட்டு தக்காளி, இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் தேங்காய், இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வணக்கணும் இல்லையா, இது மிக்சியில் எடுத்துருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு நம்ம புளி ஊற வச்சோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இது புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா. பாத்திரம் வச்சுருக்கேன், மண் பாத்திரம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது 5லிருந்து 6 பல் பூண்டு, ஒரே பச்சை மிளகாய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, கத்திரிக்காய் போட்டுக்கலாம். போட்ட உடனேயே நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு கத்திரிக்காய் போட்ட உடனே இந்த மசாலா போடணுன்னா, அப்போ தான் அந்த கீரல் விட்டுருக்கோம் இல்லையா, அப்போ இந்த மசாலா இதுக்குள்ளே போய் நல்லா வேகும்போது இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான். உப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மண் பாத்திரமாக இருக்கனால அந்த சூடு இருக்கிறனால கொதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மல்லி இலை தூவிடலாம். இந்த குழம்பு சூடு சோறில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய், பீன்ஸ் அதுலேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் இந்த முழு கத்திரிக்காயில் எல்லா மசாலாவும் இறங்கி இருக்கிறனால சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் இந்த குக்கிங் மட்டும் இல்லாமல் வேறு ஃபுட்டோட டிஸ்பிளேயும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.